இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அந்நியர் அதற்கு உணர்ந்தையானார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நன்றாக போய் கொண்டிருக்கும், சந்தோஷமா இருக்கிறது பொழுது திடீரென்று பார்க்கும் பொழுது மிகுந்த கவலையை நம்மை ஆண்டு கொள்ளும். இதிலிருந்து நான் எப்படி வெளிப்படுவேன்? எனக்கு யார் உதவி செய்வாங்க? ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக உங்களுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் பணமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சரி, இவ்வளவு பெரிய படிப்பா இருந்தாலும் சரி, நீங்க இழந்த பொருட்களா இருந்தாலும் சரி, உங்கள் மனதை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி துக்கப்படுத்தி எதுக்கு இனிமே நம்ம வாழணுங்கிற அளவிற்கு எந்த காரியம் உங்களை கசப்பாக்கி கொண்டு இருக்கிறதோ அதிலே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் உங்களுக்கு கட்டாயம் செய்ய போறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நடக்கும். இப்படி நேற்றைய தினத்தில் கர்த்தர் நிச்சயமாக நான் செய்வேன்னு சொன்னாலும் அதே போல இன்றைக்கும் நிச்சயமாக நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? நமக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போமா மாட்டோமா? நினைப்போம். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் நமக்காக ஜீவனையும் கொடுத்துட்டார். இதை எல்லாவற்றையும் கூட கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் அவர் நமக்கு அற்புதத்தை செய்ய ஆசைப்படுகிறார் தெரியுமா? ஏன் நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை அவர் கண்டு அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி மனமகிழ்ச்சியாக வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரசிக்கிறதுக்கு தான். ஒரு குழந்தை அதற்கு தேவையானதை பார்த்து கொண்டே இருக்கிறதுன்னு வச்சுக்கிறோம். யாரோ பெற்ற ஒரு குழந்தை நம்ம கடைக்கு போயிருக்கோம், அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும். அது வாங்கி கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் கூட நீங்க என்ன செய்வீங்க? வாங்கி கொடுத்துருப்பாங்க சாப்பிடுன்னு சொல்லி அது முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம். அதே போல இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக இந்த அற்புதத்தை வாழ்க்கை செய்ய போகிறார். நம்ம இதுலையுமே நம்ப மாட்டேங்குது, நம்மளால நம்ப முடியல. இப்படி ஒரு அற்புதம் நடக்கணும்னு தான் நான் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தேன். அது நடக்குமா? நடக்கும். மறுபடியும் இந்த சபைக்கு தேவன் சொல்றது அதுதான். அவர் பேச நினைக்கிறது அதுதான். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன், பிள்ளைகளை மனமகிழ்ச்சி ஆக்குவேன். உங்களை அவர் அவ்வளவு நேசிக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் அவனை தேடினதுனா நான் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தரை கூட இருப்பார். இன்னொன்று தெரியுமா? நம்ம சிலர் அதிகமாக நேசிப்போம், உளுந்து நேசிப்போம், அன்பு செலுத்துவோம். எல்லாருடைய இருதயமும் ஒரு அன்புக்காக தான் ஏங்குது. யாராவது நம்மகிட்ட அன்பா பேச மாட்டாங்களா? இந்த அன்பான ஒரு வார்த்தைக்காக தான் ஏங்குது. இப்படி ஒரு அன்பு நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி நம்ம ஏக்கத்தில் இருக்கும்போது அந்த அன்பை ஒரு தூசி மாதிரி உதறி தள்ளிட்டு போவாங்க பாருங்க. அப்படியும் உலகத்தில் இருக்கிறாங்க. சிலர் பெற்றோரால் கைவிடப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. நீ எங்க கிட்ட போனா எனக்கு என்ன போ அப்படின்னு. அதனாலதான் ஒருவனை அவன் தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. எப்போ தாய் கூட மறக்கலாம், ஆனா யார் மறக்க மாட்டாங்க? தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் எதுல மறந்து வச்சிருக்காரு? உள்ளங்கையிலும் அறைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல
போக முடியும்? சொல்லுங்க. யார் இந்த உலகத்துல நம்மளை நேசிப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க, நமக்காக எதையாவது செய்ய மாட்டாங்களா? எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவங்களுக்கு செஞ்சு கடைசியில் இப்போ இந்த நிலைமையில நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோமே. ஆனா நமக்காக ஜீவனை கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டவரை நேசிக்கிறதுக்கு நமக்கு அரசு வர மாட்டேன். அவருக்கு நேரத்தை கொடுக்கவும், அவரோட ஐக்கியப்படவும், அவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளவும் நம்முடைய இருதயத்தில் நமக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்ன? இந்த உலகத்தையே நாம் பார்க்கும்படியாக அப்படியே வச்சுட்டு இருக்கிறது. இந்த உலகத்தின் பாடு இருக்குது, உலகத்தினுடைய ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை வரும். அப்போதான் மூச்சு விட்டு உட்கார்ந்துருப்போம். அடுத்து ஒரு தேடி வரும் பாரு, அது எங்க இருந்தா வரும்னு சொல்ல முடியாது. அப்புறம் அதுக்கு மூச்சு கொடுத்து அதை சரி பண்ணி அதை சரியாகி விட்டுருப்போம். எப்பா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி வாய போடுறோம்ல, அடுத்த பிரச்சனை. நாட்களையும் காலங்களையும் விசேஷித்து நாம் செய்கிறோம். இந்த விசேஷித்த நாள் வழக்கமான நாள்கள் இருக்கிறது, வழக்கமான ஆராதனைகள் ஒழுங்குகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் விசேஷித்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, சில பொங்கல் பண்டிகை, சில தமிழர் பண்டிகைகள், குறிப்பிட்ட பண்டிகைகள், ரேஷன் கடையில், நகைக்கடையில், துணி கடையில் என்ன செய்யறாங்க, சில சலுகைகள் கொடுக்குறாங்க. இது நாங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது நாங்கள் ஃப்ரீயாக தரோம், நாங்கள் பொங்கல் பரிசா 3000 தரோம், 5000 தரோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக அவங்க கொடுக்குறாங்க. இப்பவும் வழக்கமாக கொடுக்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு விசேஷித்துக் கொள்கிறான். அப்போ எல்லாமே கர்த்தருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் எல்லாமே நமக்கு தான், எல்லா ஆசீர்வாதம் நம்ம தான் வாங்கிட்டு இருக்கோம். அவருக்கு நம்ம ஏதோ ஒன்று கொடுக்க முடியும்? சொல்லுங்க. முந்தி அவருக்கு எதையாவது நம்ம கொடுத்துருக்கோமா? அவர் நமக்கு பதில் செய்யும்படியா? ஒன்றுமே இல்லை. பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. நானே மாத்திரம் கர்த்தருக்கு எதை கொண்டு நான் கொடுக்க முடியும்? எதை கொண்டு நான் அவரை மகிழ்ச்சியாக முடியும்? அப்போ இந்த நாட்களை விசேஷித்து நாம் கர்த்தரை ஆராதித்து அவருடைய பாடுபாடுகளை தியானித்து நான் யார் என்பதையும் கர்த்தர் யார் என்பதையும் விசேஷித்த நாட்களாக இந்த நாட்களை நம்ம வந்திருக்கோம். அப்போ விசேஷித்த பரிசு வாங்கி கொண்டு வேண்டாமா? அதுதான் கர்த்தர் சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவேன். அம்மாடி இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, என் வாழ்க்கையில மட்டும் நடக்காது. அவங்களுக்கு நடக்கும், இவங்களுக்கு நடக்கும், எங்கெங்கயோ நடக்குது. குறிப்பா நால்மாவடி சிவகுண்டத்துக்கு போகும் பொழுது நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. அவங்களாம் சொல்றாங்க, நம்ம மட்டும் ஏன் சாட்சி சொல்ற மாதிரி, நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டாங்க அப்படின்றது. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் சாட்சி சொல்லும்படியா வைப்பார். இல்லையா? சாதாரண சாட்சிகள், சாதாரணமாக என் பயிர்கள் செஞ்சு சரியா போச்சு அப்படிங்கிற சாட்சி, மாபெரும் அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்வாங்க. இந்த நாள் உங்களுடைய அற்புதத்தின் நாள், விசேஷித்த நாள், ஆசீர்வாதமான நாள். அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துவிடுறோம். எது நம்மை வேதனைப்படுத்துதோ, எது நம்மை தேவனை ஆராதிக்க விடாதபடி நிம்மதியா வாழ முடியலையப்பா, சந்தோஷமா எங்க இருக்க முடியுது, வீட்டுக்கு போனாலும் கஷ்டமா தான் இருக்கு, ஆலயத்தில் இருந்தாலும் அதே நினைப்பாதான் இருக்கு, நான் நின்னாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் உட்கார்ந்துருந்தாலும் நிம்மதியே எனக்கு இல்லை, நினைச்சு 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 வேதனையா இருக்கு. நான் ஒருத்தி தான் எல்லாம் பாடையும் படணுமா, நான் ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் சொல்லணுமா? இந்த கஷ்டம், இந்த பாடையும் என்னைக்கு எங்களுக்கு நீங்கும்? படுத்து தூங்கலாம் பார்த்தா அங்கே இங்கே தூக்கம் எங்க வருது, தூங்கவும் முடியல. சரி, அழுவாடும் இளவாடும் எப்படியாவது நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு எந்த நிம்மதியும் இல்லாமல் இருக்குது என்று சொல்லி
ஆனால் இந்த விசேஷித்த நாளில் தேவன் நம்மை நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதை செய்யணும். இல்லையா? நீங்க படுத்து சந்தோஷமா தூங்குவீங்க. போதும், நீங்க வடிச்ச கண்ணீர் போதும். ராத்திரி பகல்மா கண்ணீரே உணவு. நான் அழுது என் கண்ணிலிருந்து வர்ற கண்ணீர் நான் அப்படி சாப்பிடுறேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு வருஷத்தவே. இது மாதிரி அழுகிறதுக்கு நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கேன். இல்லை, அழுகிறதுக்கு கூட எனக்கு திராணி இல்லைப்பா, அவ்வளோ வேதனை அவ்வளோ பாடுகளை நான் படிக்க ஆரம்பிச்சு. அன்பானவர்களே, ஒரு அழகான மலையாள பாடல், உங்களுக்கு மலையாளம் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு மலையாள பாடல் அது என்ன சொல்லுது அப்படின்னா, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீங்க என்ன மறக்கல. நான் உளுந்து உளுந்து நேசிச்சேனே, அவங்கெல்லாம் எவ்வளோ வீணா ஒரு படியதுக்கு போட்டாங்க. இப்போ எனக்கு அப்படி பிடிக்கிற ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிருக்கலாம். என்ன அப்படி செய்யாம ஒரு படியை நம்ம மேல தூக்கி போடுவாங்க பாருங்க, அதுதான் நம்மளால தாங்கவே முடியாது. அப்படி ஒரு வீண்படியை எவ்வளவு சமத்திட்டாங்க. என்னால வேதனை தாங்க முடியாது, நான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்போதான் நீங்க என் காதல வந்து சொன்னீங்க, நான் உன்னை நேசிக்கிறேன். எந்த உலகம் என்னை வெறுத்து ஒதுக்கி தள்ளின அந்த நொடி தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்குது. அது வரைக்கும் எனக்கு கேட்கல. ஆமா, அடுத்தது சொல்லுது, உன்னுடைய வசனங்கள், இந்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு ஆறுதலை தராது இருந்தால் நான் என்னைக்கும் போய் சேர்ந்துருப்பேன். அதை எனக்கு கொடுத்து என்னை ஆறுதல் படுத்தி என்னை சமாதானப்படுத்தி இவ்வளோ நாள் இதை கொண்டு வந்தீங்க. நான் எப்பவும் உங்களுடைய இருக்கணும், உங்களுடைய சிலுவை நிலையில நான் இருக்கணும். நான் உங்கள் சிலுவைக்கு பக்கத்தில் வரேன்ப்பா. இந்த சிலுவைக்கு முன்பாக வேறு எதுவுமே இல்லை. பவுல் சொல்லுகிறார், சிலுவை குறித்து மேன்மை பாராட்டு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவருடைய சிலுவை தான் நாம எழுந்து நிமிர்ந்து நிற்போம். நம்ம கர்த்தர் கீழே உள்ளவே மாட்டார். ஆனால் வேதனை பாடுகளும் இப்போ நமக்கு இருக்கிறது போல தெரியும். இதெல்லாம் ஒரு பாடுகள் என்ன, இது ஒரு தூசிக்கு சமங்கிறது அங்க போனவங்க தான் தெரியும். அது வரைக்கும் நம்மளால இந்த பாடு நிறுத்தி தாங்க முடியாது. ஐயோ, என்னால தாங்க முடியலையே, எனக்கு உதவி செய்யும் சொல்லி அழுவோம். ஆனா விடுதலையாகி சந்தோஷமா தேவனோட நித்திய காலமா வாழும் பொழுதுதான் எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை நமக்கு தரக்காக இந்த நெருக்கத்துக்குள்ள கர்த்தர் நம்ம நடத்தியிருக்காருன்னு தெரியும். சிலருடைய உண்மையான சுயரூபத்தை அப்பதான் பார்க்க முடியும் நம்மளால. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் என்னை வெறுத்தாங்கப்பா. ஆனால் நீங்கள் என்னை
எல்லாரும் நம்ம விட்டு போகலாம். ஆனால் ஏசப்பா நம்ம விட்டுட்டு போகவே மாட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்களும் போயிட மனதாக இருக்கிறீர்களா? அப்படி இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க. தெய்வாகி தேவன், காணக்கூடாத இறைவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசப்படுகிறவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து மனிதர்களோடு மனிதர்களாக இருந்து சீசர்களை அழைத்து அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு கற்பித்து இதெல்லாம் செய்து கொண்டிருந்த கர்த்தர், நீங்களும் போயிருந்த மனதாக இருக்கிறீர்கள். ஏன்னா இது கடினமான உபதேசம். அவருடைய மாசத்தை அவர் நீங்க கொடுப்பாரா? அவருடைய இடத்துல பாடுபடணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார். எல்லாம் நடந்தது. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், எல்லாம் நடந்தது. அப்பெல்லாம் சந்தோஷமா அவர் பின்னாடி போனாங்க. சாப்பாடு கொடுத்தாங்க, சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுதான் அப்படியே அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். இன்னைக்கு இந்த ஊர்லயும் அப்படிதான் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரை தேடுறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க போனாலும் சரி இந்த ஆலயத்துக்கு நீங்க வந்துருங்க. எந்த ஒரு கவலை வந்தாலும் சரி, கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரு. இவையில ஆலோசனைக்காக நம்ம ஊழியக்காரர்கள் இடத்துல போகலாம், கேட்கலாம், ஜெபிக்கலாம், வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா நம்ம யாரைதான் தேடணும்? கர்த்தரை தான் தேடணும். இங்கதான் வரணும், இங்கதான் வந்தால் வரணும். ஏன்னா அவர் வாயை திறந்து சொன்னது, இங்கே என் கண் காண்கிறவையாகவும் என் செவி கேட்கிறவையாகவும் இருக்கிறது. என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் அதை பார்க்கிறேன். நான் 8th படிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டேன். அந்த நாள்ல இருந்து எனக்கு தேவனுடைய ஆலயம் தான். நம்ம சர்ச்சை விட்டு எங்கேயும் போனது கிடையாது. சரியா வந்து நம்ம உணவு போட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஜெபம் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜெபம் மட்டும்தான் நான் ரொம்ப நாள் பண்ணியிருக்கேன். அப்படி நான் செய்யும்போது ஒரு முறை என்னுடைய சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போகிற சூழ்நிலை ஏற்படுது. நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது அவங்க ஆண்டவரை அறியாதவங்க. அதனால நாங்க எங்க குலதெய்வத்துக்கு கும்பிட போறோம், நீ இங்கே இருந்து வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு வேலை செஞ்சேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டை கழுவுறது, பாத்திரம் வைக்கிறது, எல்லாம் தொடச்சி நீட்டா எடுத்து வைக்கிறது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம், நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புச்சு. அப்பெல்லாம் ஃபோன் வசதி கிடையாது. திடீர்னு சொன்னா ஒரு வித்தியாசமா என்னை பார்க்கறாங்க. ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி பார்க்காங்க. நம்ம அது காலையில சாயங்காலம் வரைக்கும் மகமான யாருக்கிட்டே நம்ம கூட தொடச்சி எடுத்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கோம். இவங்க என்ன இவங்க வித்தியாசமா பார்த்துட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க மகா என்னை பார்த்தது, என்னக்கா என்ன உங்க மாதிரியே பார்த்துட்டே இருக்கீங்க, என்னன்னு நீ எங்க போன அப்படின்னாங்க. நான் ஒரு இடம் போகல, எங்க போறது, வந்ததுல ஏதாவது இயற்கை ஓமனே தானே நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல நீ எதுவும் வாங்க போனியா? இது எதுவும் வாங்கலையே. அப்ப உன்ன காசு வச்சிருக்கியா? இல்லையே, எனக்கு காசு இல்லையா, என் பேக் எடுத்து பார்த்து பண்ணு. இல்ல இப்படி எல்லாம் நீ கேட்க வந்து என்ன நடக்குமே சொல்லுன்னு சொல்லி கேட்டா, ஒரு பெரிய உண்டியல் வச்சிருந்தோம், அந்த உண்டியில காணும். அதுல இருந்து பணத்தை யார் எடுத்தா? ஒண்ணு தவிர யார் இருந்தா? காலையில சாயங்காலம் இல்ல எடுத்து எங்க ஒழிச்சுட்டு உண்மையை சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரி மனசுல படம் தான் ஆயிடுச்சு. நேர சர்ச்சைக்கு தான் வந்தேன். அந்த சின்ன வயசுல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஏன்னா அவங்களை எடுத்து பேசவும் தெரியல எனக்கு. இல்லை நான் எடுக்கலன்னு மட்டும் சொல்றேன். நீ எடுக்கல, நான் ஏசப்பா கூட நான் அதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையில் வந்து அழுதேன். ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறது உண்மைதான், அதை உண்மையை எடுத்தது யாருன்னு சொல்லி 3 நாளைக்கு நீங்க அவரை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி வீட்டுக்கு வந்துச்சு. 1 வருஷம் கழிச்சு எங்க பெரியம்மா என்னை பார்க்காங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் ஆக போகுது.
நான் 1.5 வருஷம் என்ன நினைச்சிருப்பேன். அவங்க என்னை பார்க்குறாங்க, அன்னைக்கு சொல்கிறாங்க, ஒரு விசேஷ வீட்டில் வச்சு என்னை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அன்னைக்கு நீ எடுத்துட்டேன்னு உன மேலே வீணாக பண்ணி போட்டோம். 2வது நாளே யார் எடுத்தாங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு. அது யார் எடுத்துட்டாங்கன்னா பக்கத்து வீட்டு பையன் வந்திருந்திருக்கான். அவன் சொல்லுவேன் சும்மா விளையாடாம போல நான் நினச்சி விட்டுட்டு அவன் வந்தது எனக்கு ஞாபகத்தில் இல்லை. வந்தவன் தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் கொய்யா மரத்து அடியில் புளியை தோண்டி புதைச்சிட்டான். அவன் வேண்டியதை மட்டும் எடுத்து வச்சுட்டு புதைச்சிட்டான். திருப்பி காசு தேவைப்படும் போது அடுத்த நாள் அதை தோண்டிக்கணும். அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அவங்க நேர்மையானவங்கன்னு சொல்லவும், என் மகன் தப்பு பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க, எவ்வளோ எடுத்தான்னு தெரியல, ஆனால் இருக்கிறத வச்சுக்கோங்க கொடுத்துட்டாங்க. இவங்க 1 வருஷமா அதை சொல்லவே இல்லை. நான் கத்தரை பற்றி எப்படி நினச்சிருப்பேன். 3 நாளைக்கு எனக்கு தெரியணும்னு கேட்டிருக்கேன். என் சகோதரனுக்கு சொல்லலையே, கத்தரை நமக்கு வெளிப்படுத்தலையே, என்ன இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு அன்பானவர்களே, இது ஒரு சின்னது. ஏன்னா நான் சின்ன பிள்ளை நடந்ததுனால ஒரு சின்ன காரியம் சொல்றேன். அப்படி எல்லா காரியமும் தேவனுடைய ஆராய்ச்சியில் இருந்து தான் நான் பெற்றிருக்கேன். நான் பெற்றது போல நீங்களும் பெற்றிருக்கிறீங்க. அதனால தான் நீங்க அவரை தேடி வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் மேல அன்பு இல்லாமல் சர்ச்சுக்குள்ள மட்டும் வரவே முடியாது. எங்க வேணாலும் போகலாம், எத்தனை கூட்டத்துக்குனாலும் போயிடலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வரணும்னா நிச்சயமா அவர் மேல ஒரு அன்பு இல்லாமல் வர முடியும். அன்பானவர்களே, நேற்றைய தினத்தில் அருமையான வார்த்தைகளை குறித்து நாம் கேட்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். 1 நிமிஷம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக அப்பா நீங்கள் எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி கேட்போம். எங்களோடு பேசுங்கப்பா. நீங்கள் எங்கிட்ட என்ன பேச விரும்புகிறீங்களோ அதை நாங்கள் புரிதலுமே எங்களுக்கு திரும்பதாங்க. எங்கள் குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்கப்பா. உங்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதவர்களுக்கு என்னுடைய பாவங்கள், எங்களுடைய கவலைகள், உலகத்தின் காரியங்கள் தடையாக இருக்குமே, ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்தரலும்னு சொல்லி நம்ம கேட்போமா. இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அப்பா உங்களுக்கு நன்றி. உங்களுடைய கர்த்தரை நாங்கள் எங்களை தாழ்த்து தரோம். உங்களுடைய சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் யாரை குறித்து பார்த்தோம்? ராகாப். அவங்களுடைய அந்த மன உறுதியும் விசுவாசமும் அவர்களை காப்பாற்றியது. அவர்களையும் அவர்கள் தகப்பன் வீட்டையும் அவர்களுக்கான எல்லாவற்றையும் காப்பாற்றியது. யோசுவா 6ஆம் அதிகாரம் வசனம் 25. எரிகோவை வேவுபாட்ட யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைந்திருந்தபடியினால் அவளையும் அவர் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். எப்படி குடியிருக்கிறான்னு பார்த்தோமா? இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இருக்காங்க. இந்நாள்னா நம்ம வாசிக்கிற இந்த நாள் கூட அவங்க குடியிருக்கிறாங்க. அது எப்படி? அவங்களுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தவர். ஹல்லேலூயா. அருமையா சொன்னாங்க. நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பரிசு கட்டாயம் தெரியுதா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பாருங்க, ஒரு சாதாரண பெண்மணி தான். அப்படி பார்த்தா பாவத்துக்குள்ள இருந்தவங்க தான். ஆனா அவங்களுக்கு கூட தெரியுது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய பிள்ளைகள் நம்மை மேற்கொள்ள போறாங்க. அழிவு நிச்சயம். அதை புரிஞ்சுட்டாங்க. வந்தவங்களை காப்பாற்றி விட்டாங்க. அப்படி காப்பாற்றி விட்டதுனால இப்போ வரைக்கும்
பேசப்படுறாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்று அட்டவணையில் அவர்களும் இடம் பெற்றிருக்கிறாங்க. அவங்க மூலமா யார் இருக்கிறாங்க? ஓபேது. அவர் யாரு? தாவீதின் தகப்பனான ஈசாயின் தகப்பன். ஈசாயின் அடிமரத்தில் இருந்து என்ன வருது? ஆமென். ஹல்லேலூயா. சரி, இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? என் மூலமாக இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் உள்ளத்தில் பிறக்கப்படுறார், அதுதான் முக்கியம். நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு, நான் பெற்றுக்கொண்ட இந்த வெளியேற ரட்சிப்பு அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்து நித்தியமான அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வழிநடத்திட்டு இருக்கிறார். நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள். அப்போ இந்த ஆத்ம பணியில நாம இருக்கிறோமான்னு யோசிக்கணும். விடாம அவங்க பிடிச்சாங்க பாருங்க. போவாஸ் யாரு? போவாஸ் யாரு? சரி, போவாசுடைய மனைவி யாரு? ரூத். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்துல அருமையான செல்வகண்ணே அவர்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. வந்து உங்களுடைய பரிசை செல்லுங்க. அது மட்டும் இல்லை, வசனத்தை அவ்வளோ தெளிவாக சொன்னாங்க. வார்த்தையை விடாம நம்ம கற்றுக்கொள்ளணும். வாங்க கைத்தட்டலாமா? நீங்க எல்லாருமே நல்லாவே சொல்லுவீங்க, ஆனால் கொஞ்சம் சத்தமா பேசுனா நல்லா இருக்கும். அது போல அருமையான மகள் அவங்க நேற்று தினத்தில் வர சொன்னீங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க சந்ததியை பெருக செய்யும். ஹல்லேலூயா. இந்த ரூத் யாரு? ஒரு மோவாபியஸ்து. இந்த மோவாபியரும் அம்மோனியரும் எத்தனை தலைமுறைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடாது? பத்தாம் தலைமுறைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல வரக்கூடாது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 3ஆம் வசனத்துல வாசிச்சு பாருங்க. பாருங்க, அம்மோனியரும் மோவாபியரும். அம்மோனியர் யாரு? மோவாபியர் யாரு? லோத்துடைய பிள்ளைகள். லோத்து பத்தி நாங்க பார்த்தோம். லோத்து நான் இந்த மலைக்கு எல்லாம் போக முடியாது, இந்த சோவார் ஒரு ஊருக்கு ரொம்ப பக்கம், அங்க போய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேயும் இருக்க முடியல, பயந்து திரும்ப எங்கதான் போனாரு? மலைக்கு தான் போனார். அங்க போய் அங்க ஒரு கெவியில தங்கி இருக்கிறாரு. லோத்தும் அவருடைய 2 பிள்ளைகள் மாத்திரம், பெண் பிள்ளைகள் மாத்திரம். இவங்க அக்கா தங்கச்சி என்ன யோசிக்கிறாங்க? இனிமே நமக்கு இந்த உலகத்தார் படி வழக்கத்தின் படி நமக்கு எங்க திருமணம் நடக்காது. அதனால நம்ம அப்பாவுக்கு குடிக்க கொடுத்து நம்ம பிள்ளைகளை பெற்றுக்க வேண்டியதான், அப்படியே வம்சத்தை வளர்க்க வேண்டியதான், வேற வழி இல்லைன்னு சொல்லி முதல் நாள் அக்கா போய், அது 2ஆவது நாள் தங்கச்சி போய், அப்படி பிறந்த பிள்ளைகள் தான் அம்மோனியரும் மோவாபியரும். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, 10 தலைமுறைக்கு என்ன செய்யக்கூடாது? உள்ள வர தேவனுடைய சமூகத்திலேயே சர்ச்சைக்குள்ளேயே அந்த எல்லையில உங்களை பார்த்தேன் தொலைச்சிட்டு. அப்படி கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல இருந்துச்சு. அந்த வம்சத்துல வந்ததுதான் யாரு? ரூத். பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தாரேன். கர்த்தரே சொல்லிட்டாரு. நிறைய
கர்த்தரே சொன்ன மாதிரி நம்ம இடத்துல இருந்து வந்துடும். அவங்களே சொல்லிட்டாங்க, ஜோமன்றக்கா ஜோமன்றே சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இனிமே அவன் வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதுட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவு வந்துடும். சாதாரண மனுஷன் சொன்ன வார்த்தை. இன்னொன்று, ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஏமா உங்களுக்கு இன்னும் குழந்தையே வரக்காது போயிட்டு வாங்க, ஏமா உங்களுக்கு இந்த நோய் சாவு வரைக்கும் இருக்கும் அப்படி போட்டுருக்கா வேத புத்தகத்தில். உங்களுக்கு சுகர் சாவு வரைக்கும் இருக்கும், ப்ரெஷர் சாவு வரைக்கும் இருக்கும், சாவு வரைக்கும் நீங்கள் நோயாக தான் இருக்கணும்னு எழுதியிருக்கா. அப்போ எதுக்கு இங்கே வரணும்? நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய செட்டைகளின் நிழல்ல ஆரோக்கியம், அவருடைய வார்த்தை உள்ள கேட்க கேட்க ஆரோக்கியம். ஒரு முறை ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, அம்மா கிறிஸ்தவங்களாம் பாக்கியவான்கள் நாங்கள். என்ன எதுக்காக சொல்றீங்கன்னு, நீங்கெல்லாம் எப்படி போனாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவீங்க, சர்ச்சுக்கு வந்துடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்கே வந்துடும்? சர்ச்சுக்கு வந்துடும். நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ இந்திய என்ன இருந்தாலும் சரி, சோறு பொங்கலமோ பொங்கலையே வீட்டில் நடக்குது, அங்கே முடியாத புருஷன் போட்டு அடி நொறுக்கிட்டுமா, அது என்ன நடந்தாலும் சரி எங்கே வந்துடுவோம்? சர்ச்சுக்கு வந்துடுவோம். அதில் ஒரு அதிசயம் நடக்கும், நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியுது. நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு காமிக்கும். அவருடைய பிரசன்னம் இருக்கு. என்னுடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். யாரோ ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கேட்பாங்க, உங்க ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பாரு. உங்க வாயில இருந்து அப்பான்னு விட்டுற மாட்டீங்களான்னு ஏங்கி தவிச்சு வந்து நின்றுட்டு இருக்காரு தெரியுமா? 2016 ஒரு ஊழியர் கன்வென்ஷன் கூட்டத்தில் இதே போல் சேரில் உட்காந்துருக்குறேன், ஜனங்கள் எல்லாம் கீழே உட்காந்துருக்குறாங்க. எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. அந்த தரிசனத்தில் இயேசு என்னை அவருடைய மார்போடு என்னை அணைச்சி வச்சிருக்கிறார். இதை எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏசப்போ எவ்வளோ பிளட் பண்ணுறீங்களா அப்படின்னு உடனே ஒரு பதில் வந்துச்சு, உனக்கு இல்லை, இது உனக்கு இல்லை, எனக்கு இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களை ஒருத்தர் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு உனக்கு இல்லை அப்படின்னு எழுதணும். ஆனால் இது யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு, என் பிள்ளைங்க என்ன தேடி வந்திருக்காங்க, என்ன நேசிக்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன செய்யணும் சொன்னா, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் என்ன செஞ்சேன்னா அதை என் பிள்ளைங்களுக்கு செய்யணுங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்க முதல்ல அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு இருந்துச்சு. செய்யணும். முதல் முறையா நான் என்னுடைய ஸ்டேஜ் உள்ள கீழே இறங்கி மக்களுக்குள்ள மக்களாக நான் போவேன். ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசும் பொழுது அவர் அவங்க அழுதாங்க, நான் அழுகிறேன். கர்த்தர் என் மூலமா அவங்கள பேசும் பொழுது என் கண்ணில் இருந்து கண்ணீர் ஏன் நான் அழுகிறேன் என்ன அறியாம. எனக்கு அப்படி ஒரு பாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அதே போல அந்த ஜனங்கள்கிட்ட அவங்க அன்பை வெளிப்படுத்தும் பொழுது எவ்வளவு நேசிக்காங்க அப்படின்னு நான் அன்னைக்கு போச்சு. அன்று முதல் இப்போ வரைக்கும் அந்த ஊழியத்தை நான் செய்யும்படியா தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், நாட்களை கர்த்தர் நமக்கு விசேஷித்து கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அதை பிரயோஜனப்படுத்திக்கணும், பெற்றுக்கொள்ளணும், விட்டுறக்கூடாது. கர்த்தரை தேடணும், அவர் சமீபத்தில் இருக்கும்போது அதை பிடிச்சிடணும். எனக்கு வேணும் ஆண்டவரை, ஆசீர்வதிங்க, இப்படி ஆசீர்வதிங்க. எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்படியே கஷ்டத்தில் இருப்போம். பிள்ளைகளுக்காக அழுது அழுது கேட்டுட்டு இருக்கிறீங்க. கட்டாயமா இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும். அவர்கள் மனம் மாறுவாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா நடக்கும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இந்த ரூல் ஒரு நல்ல ஒரு குணத்தை வைத்திருக்காங்க. அது எப்படி அந்த நல்ல குணம் அவர்களுக்குள்ள வந்ததுன்னா, விடாமல் தன் மாமியை பற்றி கொண்டாங்க. நான் விடவே மாட்டேன் அப்படின்னு. நீங்க எங்க போறீங்களோ அங்கே நான் வருவேன். உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுக்கு கருத்துறது எனக்கு கருத்துறது.
நீ சாகிற இடத்துல நான் சாகும். உங்க இருந்தேன் அங்கே எங்கே அடக்கம் பண்ணாலும் அங்கே தான் இங்கே அடக்கம் பண்ணணும். மரணமே இல்லாமல் வேற ஒன்று நம்மை பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உள்ள உறவு, பரிசுத்த ஆவியானவருக்கும் எனக்கும் உள்ள உறவு, தேவனாகிய கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவு, இதை பிரிக்க எந்த ஒப்பனாலே முடியாது. இந்த உலகத்துல என்னத்தை கொண்டு வந்து என்னை வேதனைப்படுத்தி பாருங்க, பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ, வேதனையோ, தூசண வார்த்தை, ஏ அப்பா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தர் செய்வில வைக்கிறது. தயவு செய்து செய்வில வைக்கிறது இடத்துக்கு போயிடவும் கூடாது, செய்வில வைக்கிறவங்களோட சேர்ந்துடவும் கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு சிலரை நான் பார்த்துட்டு வரேன் இப்போ கொஞ்ச நாளா. என்னன்னு பார்த்தா அவங்க அடுத்தவங்களுக்கு செய்வில வச்சது நிமித்தம் இன்னைக்கு கட்டில் கிடையாது இருக்கிறாங்க, வியாதியில் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க, பயப்படுறாங்க. பயத்தினால கைகள் நடுங்குது. ஐயோ பிசாசு வந்து நிற்கான். இப்போ யார் வருவா? யாரை தேடி போனீங்கன்னா அவங்க தான் வருவாங்க. என்ன இல்லாமல் உங்களுக்கு சரி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம அவரை தவிர மற்ற எல்லாரையும் தேடுறாரு. அதே போல பொறாமை ரொம்ப முக்கியமான ஒன்று. பொறாமை இருந்தாலும் நல்லதே இல்லை. ஒரு தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் நடக்கூடாது. என்னம்மா, ஏன் எனக்கு செய்வதை வச்சு நல்லா இருக்கான், அவன் குடும்பம் நல்லா இருக்கு, பிள்ளைகளாம் வெளிநாட்டில் இருக்காங்க. முதல்ல அந்த இதை விட்டுருங்க. கர்த்தர் பாருங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர அவங்கள சபிக்கவோ அவங்களுக்கு எதுவும் ஆகட்டும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கவோ நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாது. நம்ம தேவனுடைய கரத்தில் அதை நம்ம வைத்துள்ளோம். அன்பானவர்களே, யோசுவா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த எரிகோவை கட்டும்படி எழும்பும் மனிதர் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திவாரம் போடும் பொழுது தன்னுடைய மூத்த குமாரனையும், வாசல்களில் நிலைக்கால்களை வைக்கும் பொழுது தன்னுடைய இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று ஒரு பெரிய நித்திய கடலை கொடுத்துருக்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா? எரிகோ என்ன நேரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைக்கிற எந்த ஒரு காரியம் என்னதான்? எரிகோ தான். உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய வாழ்க்கை, உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய சொத்து, உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், இதை யார் தடை பண்ணாலும் அது எரிகோ தான். அப்போ கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? சரி, நீ எரிகோ கட்டுறியா, என் பிள்ளைக்கு வருமா? அவங்க நீங்க உட்காந்து அழுகிறீங்கல்ல கர்த்தருடைய சமூகத்தில், ஏசப்பா என் சொத்தை அவங்க வச்சுக்கிட்டாங்கப்பா, எனக்கு வர வேண்டியதுப்பா, எனக்கு தேவை, என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டியது, எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நம்ம அழுகிறோம்ல, ஒரு சகோதரி எனக்கு கிடைக்க வேண்டிய வேறையே தரல அப்படின்னாங்க. ஏமா நீங்க லிஸ்ட்ல இல்லையான்னு. நான் தான் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கேன்னாங்க. அப்ப ஏன் உங்களுக்கு போடலன்னு? பணம் அவங்க 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க. ஏன்டா அப்படி கொடுக்கவே இல்லை கேட்டாங்க, ஆனாலும் கொடுக்க முடியல. பாஸ் ஆகியாச்சு. அவங்களோட நான் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். ஆனாலும் எனக்கு கிடைக்காத ஒரே காரணம் பணம் தான். ஒரே அழுக, ஒரே கண்ணீர். இத்தனை வருஷம் நான் லிஸ்ட்ல இருந்து என் பேர் எப்போ வரும், நான் எப்போ வேலையில் சேர்ந்து ஆசைப்பட்டு காத்திருந்தேன். அந்த காத்திருப்பதற்கு எனக்கு கிடைச்சது என்னது? அவமானம், நிந்த. பணம் இருந்தால் தான் முடியும், பணம் இருந்தால் தான். பணம் 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 மனுஷனுக்கு மதிப்பு இல்லாம போச்சு. பணத்துக்கு தான் மதிப்பு. நீங்க பணத்தோட, பொருளோட, பதவியோட, புகழோட, பேரோட இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை கூப்பிடுவாங்க. அப்படிதானே? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த இடத்துக்கு போனோம்னா வந்துட்டா இவ்வளவு சங்கடப்பட்டு நம்மளை கூப்பிடுறாங்க தெரியுமா? பணத்துக்கு இருக்கிற மதிப்பு மனிதர்களுக்கு இல்லவே இல்லை. அவங்க ராவும் பகலுமா ஏங்கி ஏங்கி
திரும்ப கட்டக்கூடாது. அப்படி நீ திரும்ப கட்டினீங்கன்னா உங்களுக்கு வாரிசு இல்லாம போயிடும். அதுதான் அர்த்தம். மூத்த மகனும் போயிடுவான், இளைய மகனும் போயிடுவான். அதையும் நான் என் கண் கூட பார்த்தேன். ஒரு அருமையான சகோதரன், அவங்க ஆண்டவரை அறியாதவங்க. அவங்க ஒரு பாஸ்டருக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்தாங்க. செய்யும் போதே பார்த்தேன், ஐயோ இப்படி செய்கிறாங்களே, தெரியாமல் செய்கிறாங்களே அப்படின்னு. இப்போ மூத்த மகன் இறந்து போயிட்டாரு. சரி, இனியாவது அவங்க திருந்தின்னு போய் அவசர அவசரமாக அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு புரியவே மாட்டாங்க. இப்படி செய்யக்கூடாதியா, கர்த்தருடைய பிள்ளைக்கு ஏதாவது செய்ய வேண்டாம், விட்டுருங்க, கர்த்தருக்கு அவர் பார்த்துக்குவாரு. எது எது உங்களுக்கு வேணுமோ அது உங்களுக்கு புரியுதுன்னா அவங்க உங்களுக்கு வரும். நீ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கேட்குறேன். ஐயோ பாவம், இருந்தது ஒரே மகன், அந்த மகனும் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஒரு மாபெரும் ஒரு கொடுமை நடந்துச்சு. அது என்னன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் ஆகி அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தது. அந்த மகனும் வாலிப வயதில் இறந்து போனாங்க. இவ்வளவு பாருங்க, தேவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன கேட்க ஆள் இல்லையா, எனக்கு இப்படி கொடுமை பண்ணிட்டாங்களே, என்னை கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லையே. ராத்திரி பகமா நடந்து அழுதுனே, அவன் புருஷன் பயங்கரமா சண்டை போடுவான், அவன் கோச்சிட்டு போயிடுவான். அதுக்காண்டி அவனுக்கு ஒண்ணு செய்யறாங்க, எனக்கு கேட்கறது யாரு இருக்கா? அப்ப என்ன யாருமே கேட்க கூடாதா? நான் அனாதையா? எங்க அம்மா அப்பாவும் இப்படி பண்றாங்க, என் சொந்த பந்தமும் இப்படி பண்ணுது, என் நண்பர்களும் சேர்த்துட்டு இப்படி செய்யறாங்க. அநியாயம் நடக்குது. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து கண்ணீர் வடிச்சிட்டா யார் பாப்பா? கர்த்தர் பாப்பாரு. கர்த்தர் பாப்பாரு. கணக்கு கேட்க கர்த்தர். யார வேணா எப்படி வேணா பேசி போலான்னு கிடையாதுமா. உன்னை தொடுக்கிறவன் கண்மணியை தொடுவான். அது சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. உங்களுக்குரிய வார்த்தை அது. அப்படியே சும்மா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன வேணாலும் பேசிட்டு போலாம், என்ன வேணாலும் செய்யலாம், இவ்வளவு கேட்க யார் இருக்காங்க? கர்த்தர் கணக்கு கேட்கிறவரா இருக்கிறார். சரி, வேதாகமத்தில் யார் எரிகோவை கட்டினது? சரியா சொன்னா இது குட்டி பெருசா போச்சுன்னு இதோட பெரிய பெருசா கொடுத்துருவோம். நான் அது யாரா இருந்தாலும் சரி, கட்டாயம் கொடுப்பேன். ஏசப்பாவும் உங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. வேதாகமத்தில் எரிகோவை கட்டி மூத்த மகனையும் இளைய மகனையும் பறி கொடுத்த நபர் யார்? சீக்கிரம் சொல்லிடுங்க. அழகிய பட்டுப்புடவே ரெடியா இருக்கு. ஒன்று ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசித்து பார்ப்போமா? கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசலில் வைக்கிற போது செகுபு என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். நடந்துச்சா? வேதாகமத்தில் ஆகாப் ராஜா பயங்கரமான ஒரு ராஜா. எல்லா ராஜாக்களை காட்டிலும் அவன் மோசமான ஆள். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யறதுல 1 நம்பரா இருந்தான். அவன் நாட்கள்ல எந்த ஊரான வராது, பெத்தேல் ஊர்ல இருந்து வரா. பெத்தேல் என்னது? தேவனுடைய வீடு. தேவனுடைய வாசஸ்தலத்துல இருந்து ஒருத்தர் எழுப்புறாரு. எங்கேயோ இருந்து எழுப்பல. நம்ம குரலும் எங்க இருந்து எழுப்புறாங்க? இங்க இருந்தா எழுப்புறாங்க. நம்ம குரலும் நம்ம சொந்தம் தான் எழுப்புது, நம்ம ரத்தம் தான் எழுப்புது. கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவன் அஸ்திபாரம் கொடுக்கும் பொழுது அபிராம் என்னும் தன்னுடைய மூத்த குமாரனையும் அதன் வாச நிலைக்காலை வைக்கும் போது சேசூப் என்னும் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழுப்புனாலும் கர்த்தர் உங்க பட்சத்துல இருப்பாரே. ஆனால் ஒருத்தரால அசைக்கவே முடியாது. அவங்க வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் செய்வார்.
இது கட்டாயம் நடக்கும். அதுதான் நடந்துச்சு. அன்பானவர்களே, ஆயி பட்டணம் என்று சொல்லி ஒரு சாதாரண ஒரு பட்டணம் தான். எரியோ பட்டணத்தை உடச்சு போட்டாங்க. ஆனால் ஆயி பட்டணத்தை வேவு பார்க்க யோசுவா ஆள் அனுப்பியிருக்கும் பொழுது வெறும் 2000-3000 பேர் இருந்தால் அதை நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயிக்க முடிஞ்சுச்சா? இல்லை. ஏன்? ஆகான் செய்த ஒரு செயல், ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் வந்தது. நீங்க எரிகோவை சுட்டரிக்கும் பொழுது அதில் உள்ள எல்லா முதற்தரமானதும் எங்கதான் வரணும்? தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷ சாலையில் சேர்க்கப்படும். இந்த ஒரே ஒரு எச்சரிக்கை தான் வந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுது. எல்லாம் எனக்கு 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 நம்ம வச்சுக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராயனுடையது ராயனுக்கு கொடு, தேவனுடையது தேவனுக்கு கொடுங்க. முதல் தரமானது எல்லாமே யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான். நம்ம கர்த்தருக்கு சாதாரண ஆளு, எல்லாருமே பெஸ்டானது தான் வேணும்னு கர்த்தர் கேட்டிருக்காரு. அதிகாலை வேலையை எனக்கு கொடுத்துரு, கர்ப்பத்தின் கனியின் முதல் பிள்ளைய எனக்கு கொடுத்துரு, வீட்டில் விளையிற காய் முருங்கைக்காய் எது இருந்தாலும் சரி முதலாவது எங்கே தான் வரணும்? தேவனுடைய சமூகத்துக்கு தான் வரணும். நாளைக்கு ஏதாவது வீட்டில் நெல்லிக்காய், மாங்காய், கொய்யாக்காய் எல்லாம் இங்கே வந்துக்கணும். எல்லாம் எனக்கு தான். சரியா? கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்துடும். யார் யார் நாளைக்கு கொண்டு வரேன்? முருங்கைக்காய், மாங்காய், நெல்லிக்காய், கொய்யாக்காய், தேங்காய், வீட்டில் என்ன இருக்கும்? சொல்ல கோழி முட்டை கொடுத்தா அது. சரியா? எல்லாம் கொண்டு நம்ம ஏலம் விட்டுக்கலாம். ஏலம் எடுத்து அந்த கர்த்தருடைய சமூகத்துக்கு காணிக்கையாக சேர்க்கப்படும். நம்ம கொண்டு வந்து மாறுவேன். இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? தேவனுடைய சமூகத்துக்கு சின்ன சின்ன காணிக்கைகள் அங்கே சப்பா நான் உங்களுக்கு கொண்டு வரேன். என்னையே நான் தரேன், என் பிள்ளையை தரேன், எல்லாத்தையும் நான் தரேன் சப்பா அப்படின்னு சொல்லி இவன் அதை கண்டு இச்சித்து அதை தன் கூடாரத்துக்கு அடியில் புதைச்சி வச்சான். சில காரியங்கள் நம்முடைய இருதயமாகிய கூடாரத்துக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சில வேலைகளில் நம்மளால ஜெயிக்க முடியும். ஏன் எனக்கு இது நடக்கல? ஏன் என் காரியம் தோல்வியாக இருக்கிறது? நம்ம கிட்ட தேவையில்லாத ஏதோ ஒன்று என்ன செய்யுது உள்ள இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானது அது என்னதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்மையே ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறோம். பார்த்து அதை எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தில் இருந்து தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு நாம வெற்றி பெற போறோம். நம்ம கட்டாயமா வெற்றி பெறலாம். அன்பானவர்களே, ஒரு அருமையான தாயாருடைய மரண படுக்கையை பார்த்தோம். கொஞ்ச நாள் அவங்க மறைச்சிடுவாங்க அப்படிங்கிற தருணத்தில் அவங்க படுத்திருக்காங்க. எந்த நோயும் அவங்களுக்கு கிடையாது, எதுவுமே பண்ணல. ஆனால் படுத்த படுக்கையில் இருக்காங்க. அவ்வளோதான். அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ஏசப்பாட்ட போக போகிறேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பொக்கிஷம் வேற எதுவுமே வேண்டாம். இந்த மண்ணானது நம்ம நாடு தேடி போய் இந்த மண் ஒன்றும் இல்லை, அழிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம மறித்தாலும் யாரோடு இருப்போம்? தேவனோடு அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவரோடு கூட பாடுகளை நீங்கள் பாடுகிற நாம் அவரோடு கூட ஆளுகையை நம்ம செய்ய முடியும். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? நாம் சிந்திக்க போகிறோம் தேவனுடைய சமூகத்தில். அப்பா, இன்றைக்கு என்னோட பேசுங்கன்னு சொல்லி நான் கேட்பேன். அவர் பேசுகிற தெய்வம் இவ்வளோ நம்ம நேசிக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், இன்னைக்கு என்னோட நீங்கள் பேசணும்ப்பா. எனக்கு வீடு யாருமே இல்லைப்பா, எல்லாருமே கைவிட்டுட்டாங்கப்பா, நம்மளவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. இவங்களாம் என்னை காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சேன், இவங்களாம் என் கூட இருப்பாங்கன்னு நினைச்சேன். அநேக காரியங்கள் இதெல்லாம் என் கூட என் பிள்ளைங்க நினைச்சேன், என் கணவர்னு நினைச்சேன், என் மனைவி நினைச்சேன், என் சொத்துன்னு நினைச்சேன்.
எல்லாமே என்னை விட்டு போச்சு. இப்போ சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லைப்பா. உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லைப்பா. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதும் இல்லை.
எங்க மத்தியில் நீங்க அசைவாடும்படியா எங்களை அழைக்கிறோம்ப்பா. இந்த வேலையில வாங்கப்பா. தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேலையில தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, உன்னை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய சமூகத்தை மௌனமாய் இருக்காதீங்க. இந்த நாள் உங்களுக்கான நாள். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். இந்த நாள்ல நீங்க தேவனை நோக்கி பாருங்க. அப்பா என்று சொல்லி கூப்பிடுங்க. உங்க வாயை திறங்க. உங்க வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பாட கேளுங்க. மௌனமாய் இருக்காதீங்க. மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை துதியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கேளுங்க. இன்னைக்கு கேளுங்க. அப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க கட்டாயம் செய்யணும் என்று சொல்லி கேளுங்க. தேவனுடைய சமூகத்துல நீங்க தெரிஞ்சுங்க. அப்பா என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேளுங்க. என் கர்ப்பத்தின் என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேளுங்க. என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்க. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் நேராக வந்து கொண்டிருக்கிறது. என்னோடு பேசுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. என் கண்ணீர் துடைக்கப்படணும் என்று சொல்லி கேளுங்க. நீங்க எவ்வளவு எவ்வளவு அவரை கூப்பிடுறீங்களோ அவ்வளவு அவ்வளவு அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆவியானவரே, என் மேலே இறங்கி வாங்க என்று சொல்லி கேளுங்க. அப்பா என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்க. அப்பா என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்க. தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய அக்னி விழுந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் விலகுகிறது. எல்லா இருளும் விலகுகிறது. இன்னைக்கு விடுதலை. இன்னைக்கு விடுதலை மகளே. இன்னைக்கு விடுதலை நான் மகளே. என்னால் முடியலப்பா என்று அழுதுகிட்டீங்க. நான் சொல்ல முடியல. சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டீங்கப்பா. வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் இருக்குப்பா. எனக்காக நீங்க செய்யப்பா. எனக்காக இந்த அற்புதத்தை செய்யப்பா. நீங்க இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்க பிள்ளைகளுக்கு இறங்குகிறது. இறங்குகிறது. ஒரு அற்புதம் நடக்கிறது. அற்புதம் நடக்கிறது. பயப்படாமல் இரு மகளே. நானே செய்து முடிப்பேன். நானே செய்து முடிப்பேன். என்னை நோக்கி ஏசப்பா நீங்க தான் செய்யணும். என்னால் முடியலன்னு ஒப்பு கொடுத்த உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இருந்தால் நான் செய்து முடிப்பேன். நான் மனம் மாற செய்வேன். எல்லாம் மாறும் மகளே. எல்லாம் மாறும் மகளே. ஒரு பெரிய மனமாற்றம் உண்டாகும். காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். எல்லாரும் விசுவாசம். என் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானே, சீரழிக்கிறவன் வந்துட்டானே, துஷ்டன் வந்துட்டானே அழுது கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், துஷ்டன் உன் வழியாக வருவதில் அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். முழுவதுமான சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேளுங்க. இந்த வேலையில என்னோடு இடைப்படுங்க என்று சொல்லி கேளுங்க. ஆவியானவருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பாருங்க. அப்பாவோட கரம் உங்களை தொட்டுகிறது. எல்லாம் பலவீனமும் மாறுகிறது. ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களை இன்னைக்கு நிரப்பி கொண்டிருக்கிறது. நீ என்னுடையவள் மகளே. நீ என்னுடையவள் மகளே. நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை மறக்க போறது இல்லை. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அப்பா என்று கூப்பிடுங்க. இந்த நாள் விசேஷித்த நாள். இந்த நாள் உங்களுக்கான நாள். அதை விட்டு விடாதீங்க. கர்த்தர் சொன்னதுதான் மகளே. அவர் மனம் மாற மனபுத்திரன் அல்ல. உன்னை மறக்கவே மாட்டான். மறக்கவே மாட்டான். இரவு பகலும் அழுது 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 இன்னும் அழுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் என்னை வீட்படியே போட்டுட்டாங்களே, நான் அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு தெரியும் மகளே, உங்களுடைய இருதயம் எனக்கு தெரியும். புறாவை போல நல்ல கவர்ச்ச ஒரு மகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வேண்டுதல் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கப்பட்டது. ஆவியானவரே, அவருடைய கண்ணீரை பார்க்கப்பா. இரவும் பகலும் அழுது கொண்டிருக்கிறாங்க. அழாத மகளே, நான் இருக்கிறேன் கர்த்தர் சொன்னாரு. நான் இருக்கிறேன் மகளே. யாரும் இல்லை யாரும் இல்லை நினைக்காத மகளே. நான் உனக்காக பதில் செய்வேன். நான் உனக்காக கேட்பேன். இப்படி எல்லாம் மனதை வேதனைப்படுத்துனாங்க. ஆனா என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி
பரிசுத்தாவிய நம்முடைய அல்லாத மகளே, அல்லாத மகளே, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஆவியை அனுப்பி உனக்கானதை வாக்கி பண்ணுவேன் மகளே. இதுவரைக்கும் எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி போனாங்க, அழகுக்கு பின்னாடி போனாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கானதை நான் வைத்திருக்கிறேன் மகளே, அதை உனக்கு நான் கொண்டு வந்து தருவேன். நீ கவலைப்படாத, நீ கண்ணீர் வடிக்காத. நீ அழ பிறந்தவள் கிடையாது, நீ ஆழ பிறந்தவள். பிறப்பிலே நீ ஆளுகை தன்மை கொண்டவள். இன்னைக்கு நீங்க உங்களையே ஒடுக்கிட்டீங்க. போனோம் யார்கிட்டையும் பேசுறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, எதுவுமே செய்ய விருப்பம் இல்லாம அப்படியே உங்களை ஒடுக்கி ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போட விருப்பம் இல்லை, பவுடர் போட விருப்பம் கிடையாது, எங்கேயும் போக விருப்பம் கிடையாது, எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உண்மையை விருந்துட்டீங்க. நான் கர்த்தர் சொல்றாரு, என் மகளே, நீ வாலிப மகளே, நீ பராக்கிரமசாலி, நீ என் கையில் இருக்க மகளே, உன்னை ஒருவனே கையிலிருந்து வைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் சும்மாங்க எல்லா பக்கத்து திறந்து கொடுத்தீங்க, ஒன்று கூட நிறைவேறியப்பா. நான் என்னப்பா செய்வேன்? எனக்கு வாழவும் முடியல, சாகவும் முடியல, எல்லா கஷ்டத்தையும் மனசுல போட்டு அடக்கிட்டு எவ்வளவு நாள் நான் வாழ முடியாதவர், எனக்கு ஒரு ரட்சிப்பை கற்றுக்கிறது, இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறேன். அன்பு மகளே, தேவனுடைய கரமுள்ள அளவில்லாமல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு அக்னி அபிஷேகத்தை கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்கள் மத்தியில் வந்து நின்றுருக்காங்க. அப்பா உன்னை அணைத்து வைத்திருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்பா உன்னை அணைச்சு வச்சிருக்கிறாங்க. நீ ஏன் பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. நீ என் மகன், நான் உன் தகப்பன். உன் தகப்பன் என்று சும்மா சொல்லிட்டு போல, உனக்கு இறங்குவேன், உனக்கு இறங்குவேன். ஒரு தகப்பனா எல்லா காரியத்தையும் முன்னிட்டு நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அப்படியே ஆகும் என்று வாக்கு கொடுக்கிறேன். நாளாக மகன், இந்த நாட்கள் முடிந்து போயிடுச்சு. அப்பா, எத்தனை ஆண்டுகள் அந்த துக்கத்தில் நான் அனுப்பிட்டேன். இந்த கண்ணீர்கள் நெருக்கத்தில் இந்த பார்வையில் இருக்கேன். நீங்க ஒரு விடுதலை கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. தேவன் சொல்லுகிறார், என்னால் ஆகாதது ஒன்று இந்த மகளே, உனக்காக நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறேன். உனக்காக நான் செய்து முடிப்பேன். அப்பா, மகளை ஆசீர்வதிப்பா. உங்களுடைய கரந்த மகளை தொடரும், உங்களுடைய இறந்த மகளோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய கரந்த மகளை தொடுகிறதுக்காக நன்றி. பரிபூர்ண ஆனந்தம், சுகம், ஆரோக்கியம் இந்த மகளை இறங்கி வரட்டும்பா. உங்களுடைய கரந்த மகளை தொடுகிறதுக்காக சோதனம், உங்களுடைய இறந்த மகளை தொடுகிறதுக்காக சோதனம், கற்றுடைய வல்ல கரந்த மகளை தொடுகிறதுக்காக சோதனம். ஆவியானவரே, நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக சோதனம் அப்பா. இதில் ஏதாச்சும் பிள்ளைகள் திருப்பி கொள்ளட்டும் அப்பா. இவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த மகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா. இந்த மகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். அவருடைய தேவை நமக்கு தெரியும். கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரந்த மகளை தொடரும், உங்களுடைய அற்புத கரந்த மகளை தொடரும் அப்பா. இந்த மகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, சரீர சுகத்தை கட்டளையிடுவீராக. உங்களுடைய கரந்த மகளை தொடரும் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி. உங்களுடைய கரந்த மகளை தொடுவதற்காக நன்றி அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தீர்க்காயசை கட்டளையிடுகிறதற்காக நன்றி. அதிசயங்களை காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்காக இருக்கிறேன் மகளே. அல்லாவுடைய மனசை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீக்கிரத்தில் மாறும், மாறும், மாறும். இதெல்லாம் எங்க மாறப்போகுது? எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க தான் செஞ்சாங்க, அவங்க தான் குடும்பத்தை சீரழிச்சாங்க. ஆனா நான் உங்களை மன்னிச்சுட்டேன். கர்த்தாவே, எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. தேவனுடைய கரம் உங்கள் குடும்பத்தில் இறங்கி வந்து கொண்டது. எல்லா கட்டளையும் கட்டளையிடப்படுகிறது. எல்லா செய்தியை கட்டில விளங்குகிறது மகளே. எல்லா விழாத அசுத்தமான கிரியைகள், கொடுத்த மருந்து, மை எல்லாம் சேவையிலிருந்து போகிறது. அந்த சத்தில் போகுமா விடவே முடியாது. ஆவியானவரே, நன்றி. என் மகளுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. இதை வல்லமை அவளை தாங்கட்டும். இந்த கண்ணீர் மாறட்டும். ஒரு தெய்வீக சுகம், ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. இந்த மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யப்போ அழுது கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு அற்புதம் நடந்தானா? கர்த்தாவே, இதானால் இதுக்கு ஒடுக்கப்பட்டு இன்னைக்கு ஒன்றாதான் இப்படி ஆயிடுச்சு. இவ்வளவு நஷ்டம் வந்தது காரணம் நீதான்னு சொல்லி
தேவையில்லாம பேசிட்டாங்க. அதோடே இந்த மகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறாங்க. உங்களுடைய வர கடவுள் மகளை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தெய்வீக சுகம், ஒரு வல்லமை, அவங்க கேட்ட இந்த வரங்கள் இப்பொழுது அவங்களை சரீரத்தில் செயல்படுவதாக இந்த குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டுங்கிறதாக துணிகரமான பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவதாக இரவு மகளாக சோமையிலே உண்டாகுமா ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டுங்கிறதாக நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாகட்டும், எல்லாம் மாறட்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்புகிறாங்க. கர்த்தருடைய வல்லகரம் இப்பொழுது இந்த மகளை கொண்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. மகளை அல்லாத மகளே, நான் உங்களுடைய இருக்கிறேன், எல்லா சத்துரையும் பிள்ளையை அழித்து போட வல்லவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நடக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றியப்பா. நம்மளுடைய கண்ணீரை பாருங்கப்பா. இந்த மகளுடைய வாழ்க்கை செழிப்பாக வாழட்டும். நகருடைய போல நான் இருக்கிறேனே, என்ன மாத்துங்கப்பா. என் சூழ்நிலை மாறட்டும்ப்பா. ஒன்று கொலவாரங்கள எல்லாரும் உதவி தள்ளிட்டேங்கப்பா. ஆனால் நீங்க தள்ளாத தெய்வம். உதவிசியான மகளுடைய வாழ்க்கை செழிப்பா மாறட்டும்ப்பா, செழிப்பா மாறட்டும். கர்த்தருடைய யாரும் தொடட்டும். அல்லாத மகனே, நான் உனக்கு போதுமானது என்று கர்த்தர் சொல்லுங்க. நீ எவ்வளவு சின்ன மகள் தெரியுமா? ஒரு பட்டாம்பூச்சி போல பறந்து போயிட்டு இருக்குது. இப்படி ஒரு காரியத்தை சிக்கி தவிச்சிட்டீங்களேம்மா. தேசப்படுத்துறதுக்காக நான் உங்களை விடுதலை ஆகிட மகளே. மறுபடியும் நீ உன் சொந்த காலில் நிற்கணும், நீ சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை மகளே. நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருது. ஒரு விஷயம் அளவுக்கு லேசப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என் தப்புக்கு தண்டனையா என்னை உலகத்தை எடுத்துன்னு நீங்க சொன்னீங்க. அப்போ உனக்கு அர்த்தம் சொன்னா அப்படி சொல்லக்கூடாதுமா. நான் உனக்காக சிலுவையில் ரத்த சிரித்தேன், நான் விடுதலை தாரேன். நீ இழந்துச்ச நம்பிதானே கொடுத்தோம். நம்பிக்கை துரோகம் நடக்கும்போது இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? அல்லாதீங்க மகளே, யார் அந்த நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியில குத்தப்படாம துணிக்கிறதா பேசிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கர்த்தர் உங்க காலடியில கொண்டு வந்து வாய்ப்பு என்று சொல்லுகிறார். பயப்படாதீங்க மகளே, கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. மகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும்ப்பா, சரீர பலவீனம் மாறட்டும். உங்களுடைய கரம் இந்த மகளை தொடுகிறதுக்காக நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. மகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒன்றுமில்லாவிட்டாலும் உங்களுடைய அன்பினால் அவர்களை நிரப்பி இருக்கிறதற்காக சொல்கிறோம். இந்த மகளுக்கு ஒரு செழிப்பை நீர் கட்டளையிடுவீராக. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களை சிரசிகள் இருக்கட்டும் கட்டாது. இன்றைக்கு இந்த அழுகை மாறட்டும், இந்த கண்ணீர் மாறட்டும். என் மகளே, இத்தனை வருஷம் நான் உழைச்சு ஓடா போயும் இந்த குடும்பத்துல எனக்கு ஒரு மரியாதை கிடையாது, என்னை நேசிக்க ஒருத்தரும் கிடையாது, வார்த்தைக்கு ஒரு மரியாதை கிடையாது. ஆனாலும் கூட இந்த குடும்பத்தாருக்காக நான் இன்னும் நிற்கிறேன்ப்பா. எனக்காக இறங்குங்கப்பா, இந்த குடும்பத்தை ரட்சிங்கப்பா. ஒரு அற்புதம் நடந்துருட்டும்ப்பா. இந்த பிள்ளைகள் நாம் எல்லாரும் உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாறணும், ஆலயத்துக்கு வரணும், ஓடி வரணும்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, குடும்பத்தை கத்த கை தூக்கி எடுப்பேன் என்று சொல்லுகிறோம். சத்து வீட்டுக்குள்ள கேட்க போது ஆளுங்க அழுதுட்டேன். என் வீட்டுக்குள்ளையா இந்த சத்தம், என் வீட்டுலையா சத்து கத்ததுனால எல்லாத்தையும் அழித்து போகிறோம். ஒரு புதிய அற்புதம் உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. நன்றி 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 பரிசுத்தாவியானவரே. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஆவியானவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த கண்ணீர் துடைக்கப்படட்டப்பா. அவங்க தேவையில் உனக்கு தெரியுமாப்பா. நீங்க கூட இருங்க, நீங்க கூட இருங்க. அந்த குடும்பம் முழுவதுமாய் ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். அவங்க விடுபடுறது கிடைக்கும். என் மகளே, இந்த ரட்சிப்பு கற்றுடைய நான் இன்னைக்கு அருள் செய்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு இடி வருது. ஒருத்தர் கூட அழிச்சு போகக்கூடாதுன்னு நீங்க ராத்திரி பகலமா கற்றுடைய சமூகத்துல கேட்டுட்டே இருக்கீங்க. எல்லாம் சர்ச்சைக்கு வரணும், சர்ச்சைக்கு வரணும், வரணும். அப்படிதான் உங்க ஜெபம் இரவும் பகலமா இருக்கு. கர்த்தர் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. கொண்டு வருவேமா? நான் கொண்டு வருவேன். எல்லாரும் சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. அதுதான் உங்களுடைய விருப்பம். எப்படி உங்களை தேர்ந்தா போதும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டா போதும். நான் வேற எதுவும் கேட்கலாம்.
நன்றி பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொருவரையும் இங்கே தொட்டதுக்காக சொல்றேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வல்லக்கரமாவே தொட்டதுக்காக நன்றி. உங்க அன்புகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க கண்ணீர் மாறட்டும், அவங்க காலையெல்லாம் மாறட்டும், அவங்க துக்கெல்லாம் மாறட்டும். அவங்களே ஆசீர்வதிங்க, இந்த மகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வல்லக்கரம் கூடி இருக்கிறதுக்காக நன்றி. கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஒரு விஷயம் அப்பா உமக்கு நன்றி. எங்களோடு நீ பேசினதற்காக நன்றி. உங்களுடைய வல்லக்கரம் எங்களை தொட்டதுக்காக நன்றி என்று சொல்லுவோமா? கர்த்தருக்கு உங்களுடைய கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி, கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. எங்களோடு பேசினதுக்காக நன்றி, எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி, விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்ததற்காக நன்றி. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்ல கரம் நம்மை கொண்டு கொண்டிருக்கிறது. ஒன்றுமே நாங்கள் முடிந்தது. எவ்வளவு பெரிய பிரச்சனை போராட்டத்தில் நீங்க ஒவ்வொருத்தரும் இருந்திருக்கீங்க. மறித்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கீங்க. ஆனால் கர்த்தருடைய உங்களுக்கு பெரிய விடுதலை கட்டளையிட்டார். அப்பா எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. கடந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.